ஹலோ. இந்த வீடியோவில் 6th ஸ்டாண்டர்ட் ஃபஸ்ட் டேர்மில் இருக்க பன்முகத்தன்மையினை அறிவோம் அப்படிங்கிற லெசன் வந்து பார்க்கலாம். இது ரொம்ப சின்ன லெசனு, ஒரு 20 பாயிண்ட்ஸ் தான் இருக்குது. ஸோ வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு பாயிண்ட் வந்து என்ன அப்படின்னா, இந்தியாங்கிறது ஒரு துணை கண்டம். கண்டம் அப்படின்னா என்ன அப்படின்னா, அதில் வந்து சமவெளி இருக்கணும், ஆறு, கடல், பீடபூமி, பள்ளத்தாக்கு இதெல்லாம் சேர்ந்துச்சு அப்படின்னா தான் அது வந்து இதெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து நம்ம ஒரு கண்டம்னு சொல்லுவோம். இந்தியா வந்து ஒரு நாடாக இருந்தாலும் அதில் இது எல்லாமே இருக்கிறதுனால இந்தியாவை வந்து ஒரு துணை கண்டம் அப்படின்னு வந்து சொல்கிறோம். ஓகேவா? இவ்வளோதான் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு. இந்தியா அப்படிங்கிறது ஒரு துணை கண்டம். செகண்ட் பாயிண்ட் வந்து என்ன அப்படின்னா, அதிகமாக மழை பொழிகிற பகுதி வந்து இந்தியாவில் எது அப்படின்னா மேகாலயாவில் இருக்கிற மவுசின்ராம். ஓகேவா? இதே மாதிரி குறைவான மழை பொழியும் பகுதி இந்தியாவில் வந்து எது அப்படின்னா ராஜஸ்தானில் இருக்க ஜெய்சல்மாரில் தான் வந்து ரொம்ப கம்மியாக மழை பொழியுது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஆக்சுவலாக இது ஆல்ரெடி எக்ஸாமில் கேட்ட கொஷின். ஸோ 6th ஸ்டாண்டர்ட் தானே, கொஷின் கேட்க மாட்டாங்க அப்படின்னு நினைக்காம எல்லா பாயிண்ட்டையும் வந்து படிச்சுக்கலாம். ஓகேவா? அடுத்தது சமூகத்தின் அடிப்படை அலகு குடும்பம். அடிப்படை அலகுனா என்ன? அடிப்படை அலகு அப்படின்னா இப்போ எப்படி பாடி இஸ் மேடப் ஆஃப் செல்ஸ் இல்லையா, செல்ஸ் எல்லாம் சேர்ந்து தான் பாடி அப்படி ஆகுது. அந்த மாதிரி குடும்பமெல்லாம் சேர்ந்தது தான் ஒரு சமூகம். ஸோ சமூகத்தோட அடிப்படை அலகு குடும்பம். ஓகேவா? அதுக்கப்புறம் இந்தியாவில் 2001 வந்து கணக்கெடுப்பு எடுக்கிறாங்க. அதன்படி இந்தியாவில் வந்து எத்தனை மொழிகள் இருக்குது அப்படின்னு பார்க்குறப்போ 122 முக்கிய மொழிகளும் 1599 பிற மொழிகளும் இருக்குது அப்படின்னு சொல்லி கணக்கெடுத்திருக்காங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு 4 முக்கிய மொழி குடும்பங்கள் இந்தியாவில் வந்து என்னென்ன அப்படின்னா இந்தோ ஆரியன், திராவிடன், ஆஸ்ட்ரோ ஆஸ்டிக், சீன திபெத்தியன். இது 4மே வந்து இந்தியாவில் இருக்கிற முக்கிய மொழி குடும்பங்கள். நெக்ஸ்ட்டு 2011 இன்னொரு கணக்கெடுப்பு எடுக்கிறாங்க. இதில் வந்து என்ன எடுக்கிறாங்க அப்படின்னா இந்தியாவில் வந்து எந்த மொழி பேசுகிறவங்கலாம் நிறையா இருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்குறப்போ ஹிந்தி தான் ஃபஸ்ட்டில் இருக்குது. ஓகேவா? ஹிந்தி பேசுகிறவங்க வந்து 43.663% பீப்புள்ஸ் வந்து ஹிந்தி பேசுகிறாங்க. அதுக்கப்புறம் வங்காளம், அது பேசுகிறவங்க வந்து 8.30% வந்து வங்காளம் பேசுகிறாங்க. அதுக்கப்புறமா மராத்தி, அப்புறம் தெலுங்கு, அதுக்கப்புறம் தான் தமிழ் எத்தனாவது இடம்? 5வது இடம். இது வந்து எப்போ அப்படின்னா 2011. ஓகேவா? இந்த இயரும் ஞாபகம் வச்சுக்கணும். ஃபஸ்ட்டும் லாஸ்ட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு ஹிந்தி, 5th தமிழ். ஓகேவா? நெக்ஸ்ட்டு நம்மக்கிட்ட அட்டவணை இருக்கு இல்லையா, இந்திய அரசியலமைப்பில் அட்டவணையில் அதில் 8வது அட்டவணையில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா மொத்தம் 22 அலுவலக மொழிகள் வந்து இருக்குது அப்படின்னு வந்து 8வது அட்டவணையின்படி சொல்லியிருக்காங்க. ஓகே. அதுக்கப்புறமா செம்மொழி. ஒரு மொழியை வந்து அதோட அந்த பழமை அப்புறம் அதில் இருக்கிற சிறப்பு கூறுகள்லாம் வச்சு அதை செம்மொழியாக அறிவிப்பாங்க. ஸோ அதன்படி இப்போ வரைக்கும் 6 மொழிகளை வந்து செம்மொழியாக அறிவிச்சிருக்காங்க. அதில் நம்ம தமிழை வந்து எப்போ செம்மொழியாக அறிவித்தாங்க அப்படின்னா 2004. அதே மாதிரி சமஸ்கிருதம் 2005, தெலுங்கும் கன்னடமும் 2008, மலையாளம் 2013, ஒரியா 2016. ஓகேவா? நெக்ஸ்ட்டு இந்தியாவில் மொத்தம் 28 மாநிலங்களும் 8 யூனியன் பிரதேசங்களும் இப்போதைக்கு இருக்குது. அதுக்கப்புறமா இந்திய தொல்லியல் துறையில் இருக்கிற மொத்த கல்வெட்டில் 60% கல்வெட்டு வந்து தமிழ்நாட்டிலேருந்து எடுத்தது தான். அதில் மேக்ஸிமம் வந்து தமிழ் மொழியில் தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு இந்தியாவில் இருக்க இசை வடிவங்கள் என்னென்ன அப்படின்னு சொல்லி ஒரு சிலது கொடுத்துருக்காங்க. இந்துஸ்தானி, கர்நாடகம், அப்புறம் தமிழ் செவ்வியல் இசை வடிவம், நாட்டுப்புற இசை வடிவம், லாவணி, கஜல், இதெல்லாம் இந்திய இசை வடிவங்கள். நெக்ஸ்ட்டு இந்தியாவில் இருக்கிற முக்கியமான ஸ்டேட்டில் இருக்கிற ஒரு முக்கியமான சில டான்ஸு அதெல்லாம் நேம் கொடுத்துருக்காங்க. தமிழ்நாட்டில் வந்து கரகம், ஒயிலாட்டம், கும்மி, தெருக்கூத்து, பொம்மலாட்டம், புலியாட்டம், கோலாட்டம், தப்பாட்டம், இதெல்லாம் தமிழ்நாட்டில் இருக்கிற ஃபேமஸ் டான்ஸஸ். அதுக்கப்புறம் கேரளாவில் வந்து தெய்யம், மோகினி ஆட்டம், பஞ்சாபில் பாங்க்ரா, குஜராத்தில் கார்பாவும் தாண்டியாவும், ராஜஸ்தானில் கல்பேலியா, கூமர், உத்தரப்பிரதேசத்தில் ராசலீலா, உத்தரகண்டில் சோலியா, அசாமில் பிஹு. இதெல்லாம் மனப்பாடம் பண்ணி தான் ஆகணும், படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வேற்றுமையில் ஒற்றுமைனா இந்தியாவில் வந்து இப்போ நிறைய மொழிகள் இருக்குது, நிறையா இனம் இருக்குது, நிறையா மதம் இருக்குது. ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு பண்பாடு, கலாச்சாரம்னு எவ்வளோ வித்தியாசம் இருந்தாலும் எல்லாருமே ஒற்றுமையாக ஒரே நாட்டில் இருக்கிறத சொல்கிறது தான் வேற்றுமையில் ஒற்றுமை. இந்த சொற்றொடர் வந்து டிஸ்கவரி ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லி ஒரு புக்கில் வந்து இடம்பெற்றிருக்கு. அந்த புக்கு எழுதுனது வந்து யார் அப்படின்னா நம்மளோட ஃபஸ்ட்டு பிரதமரான நேரு எழுதின புக்கில் தான் வந்துட்டு இந்த வேற்றுமையில் ஒற்றுமை அப்படிங்கிற சொற்றொடர் இருக்குது. ஓகேவா? இது இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்னு தான் நினைக்கிறேன்.
படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு இந்தியாவில் வந்து நிறைய இனங்கள் இருக்கிறதுனால அதை அடிப்படையாக வச்சு இனங்களின் அருங்காட்சியகம் இந்தியா அப்படின்னு வந்துட்டு V.A. ஸ்மித் வந்து சொல்லியிருக்காரு. ஓகேவா? நெக்ஸ்ட்டு இவ்வளோதான் புக்கில் இருக்க பாயிண்ட்ஸு. இதனால வந்து புக் பேக்கில் இந்த பாயிண்ட்ஸ் இல்லாமல் எக்ஸ்ட்ரா இருக்கிற கொஷின்ஸ் இந்த 4. கன்ஃபூஷியம் அப்படிங்கிற ஒரு மதம் வந்து இப்போ இந்தியாவில் வந்து நடைமுறையில் இல்லை, அது தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறமா இந்த பாயிண்ட் பெருசாக தேவையில்ல, இருந்தாலும் தெரிஞ்சுக்கோங்க. ஒரு பகுதியோட இது கோடிட்ட இடத்துல இருந்துச்சு. டேஷ் நடவடிக்கைகளை அப்பகுதியின் நிலவியல் கூறுகளும் காலநிலைகளும் பெரிதும் தீர்மானிக்கின்றன. இதுக்கு வந்து பொருளாதார நடவடிக்கைகள் அதான் ஆன்சரு. நெக்ஸ்ட்டு நீக்ரிட்டோக்கள் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா அது ஒரு இந்திய இனம். ஓகேவா? அதுக்கப்புறம் ஜொராஸ்ட்ரியம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா அது ஒரு மதம். ஓகேவா? அவ்வளோதான். இந்த 20 பாயிண்ட் தெரிஞ்சால் போதும் இந்த ஃபஸ்ட் லெசனில். அவ்வளோ தெரிஞ்சால் போதும்னு இல்லை, அவ்வளோதான் இருக்குது அந்த லெசனில். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு டைம் புக்கில் படிச்சுட்டு நெக்ஸ்ட் இந்த வீடியோ பார்த்து இன்னொரு டைம் ரிவிஷன் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அவ்வளோதான். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.